வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். பத்திரிகை சகோதரர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் நாளை நமதே தமிழ்நாடு நமதே அப்படிங்கிற தலைப்புல இந்த மாசம் முழுவதும் தெருமுனை கூட்டங்கள் மிக சிறப்பாக நடத்துவது என தீர்மானித்து முதல் கட்டமாக இன்றைக்கு 23வது வார்டிலே அது துவங்கி இருக்கின்றார்கள். தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 25,000 இடங்களில இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி களமிறங்கி இருக்கின்றது. ஒரு சாதாரண ஒரு வார்டுல, ஒரு சின்ன வார்டுல கூட நூற்றுக்கணக்கான நபர்களை அங்கே உள்ளூர்ல இருக்கக்கூடிய பொதுமக்களை எல்லாம் திரட்டி ஒரு தெருமுனை கூட்டத்தை போட்டு ஒரு பெரிய ஆதரவோடு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி களமிறங்கி இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு வரவேற்பை நாம் பார்க்க முடிகின்றது. பொதுமக்கள் நிறைய கோரிக்கைகளை வைக்கின்றார்கள். தேர்தல் நெருங்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நம்பிக்கையோடு அணுகி, குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற, தலைமை வகிக்கின்ற அதிமுகவாக இருந்தாலும் சரி, கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளிடத்திலையும் கூட பொதுமக்களுடைய கோரிக்கைகள் அதிக அளவுல குவிகின்ற அந்த காட்சியை கூட பார்க்கின்றோம். இது ஒரே ஒரு விஷயத்தை தான் பறைசாற்றுகின்றது. அடுத்தது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய போகின்றது, அதனால எங்களுக்கு இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தாருங்கள் அப்படின்னு சொல்லி பொதுமக்களும் அரசாங்க ஊழியர்களும் கூட பல்வேறு தரப்புல இருக்கக்கூடிய நபர்கள், சங்கங்கள் எல்லாம் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஆதரவு தருகின்றோம், பொய் வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து நாங்கள் ஏமாந்து விட்டோம், நிச்சயமாக 2026 ஆட்சி அமைய பெற்று நீங்கள் நிச்சயமாக எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தர வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் கூட நாம் பார்க்க முடிகின்றது. ஒரு நல்ல ஒரு எழுச்சி இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாம் பார்க்க முடிகின்றது. நம்முடைய மத்திய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் அந்த பட்ஜெட் விளக்கு பொதுக்கூட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். ஒவ்வொரு இடத்திலும் தமிழக அரசாங்கத்திற்கு நம்முடைய மத்திய அரசாங்கம் என்ன நிதி கொடுத்திருக்கின்றது அப்படிங்கிற விஷயத்தை, ஒவ்வொரு துறையிலும் என்ன நிதி கொடுத்திருக்கின்றது, அது எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதை கூட கொண்டு போய் சேர்த்திருக்கின்றோம். விவசாயிகளுக்கு, மாணவர்களுக்கு, மகளிருக்கு, ரயில்வே துறையில, பல்வேறு துறைகளில என்னெல்லாம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி புள்ளி விவரத்தோடு எல்லா தலைவர்களும், நானும் கூட தாராபுரத்துக்கு போயிருந்தேன், ஒவ்வொரு தலைவர்களும் எல்லா மாவட்டத்தில், ரெவென்யூ மாவட்டத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து புள்ளி விவரத்தோடு அத்தனை விஷயங்களையும் முன்வைத்தார்கள். மத்திய அரசாங்கம் எத்தனை நிதி கொடுத்திருக்கின்றது, இதற்கு முன்னாலே இருக்கக்கூடிய யூபிஏ அரசாங்கம் 2013 வரைக்கும் என்ன கொடுத்தார்கள், நம்முடைய அரசாங்கம் வந்ததற்கு பிறகு தமிழகத்திற்கு கொடுக்கக்கூடிய நிதி எவ்வளவு, கிட்டத்தட்ட 10 மடங்கு அது உயர்ந்திருக்கின்றது. இந்த பட்ஜெட்ல குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆளுகின்ற அரசாங்கம் நம்முடைய உத்தரப்பிரதேசாக இருந்தாலும் சரி, ராஜஸ்தானாக இருந்தாலும் சரி, தமிழகத்தை ஒப்பிட்டு பார்க்கின்ற வகையில சொல்ல போனால் அந்த 2 மாநிலத்தை விட மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு தான் அதிக நிதியை கொடுத்திருக்கின்றது. முழு புள்ளி விவரத்தையும் கூட பத்திரிகையாளர் சந்திப்புல நாங்கள் எல்லாம் சொல்லி இருக்கின்றோம். அதனால அதையெல்லாம் பாராட்டுவதற்கு மனம் இல்லை, குறை சொல்வதற்கு மட்டும் ஒன்றே குறிக்கோள் என்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பெரிய மனோரீதியாக பாதிப்படைந்த நபர்களாக நாங்கள் பார்க்கின்றோம். எல்லா இடங்களிலும் அங்கே தலைவர்கள் ஒரு டென்ஷனோட பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். கூட்டணி கட்சிகளிலே, அவர்களுடைய கூட்டணி காட்சியிலே ஒரு பெரிய ஒரு குழப்பம் நீடித்து கொண்டிருக்கின்றது. ராகுல் காந்தி சொல்லித்தான் சில தலைவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார்கள். அதை இங்கிருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் அப்படியெல்லாம் கிடையாது, அந்த தலைவர் சொன்னா அது கிடையாது, நாங்கள் சொல்லுவதுதான் சரி அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய தலைவர் சொல்ல, ராகுல் காந்திக்கு யார் நெருக்கமாக இருக்கின்றார்களோ அவர் என்ன சொல்லுகின்றார், எங்களுக்கு இந்த சீட்டு கொடுக்கலைன்னா நாங்க போய் இன்னொரு கட்சியில போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு மிரட்டக்கூடிய அந்த பாணியை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குழப்பமான ஒரு சூழ்நிலை அந்த கூட்டணியில நிலவி கொண்டிருக்கின்றது. அதை மறைப்பதற்கு தான் இந்த பொய்யை எல்லாம் அவர்கள் வைக்கின்றார்.
தயாநிதி மாறன் வந்து கோவை மக்களை சொல்லவில்லை. இந்த தொடர்ந்து கொங்கு பகுதியில நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகப்படியான நம்முடைய எம்எல்ஏ சீட்டுகளை கொடுத்திருக்கக்கூடிய பகுதி கொங்கு பகுதி. அந்த கொங்கு பகுதி மீது இவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு வன்மம், நமக்கு ஓட்டு போடவில்லையே அப்படின்னு சொல்லி அந்த வன்மம் தான் அந்த வார்த்தையாக வெடித்திருக்கின்றார். அவர் மட்டும் கிடையாது. ராசா பேசாத பேச்சா எவ்வளவு கீழ்த்தரமாக நாம் அனுதினமும் வணங்கக்கூடிய தெய்வத்தை பற்றி கொச்சையாக பேசியிருக்கின்றார். பொன்முடி பேசாத பேச்சா, இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் வந்து வரக்கூடிய தேர்தல் நேரத்தில் அது நிச்சயமாக பிரதிபலிக்கும். தமிழகத்தினுடைய மக்கள் ஒரு வித்தியாசமான மக்கள். எங்கே அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ நிச்சயமாக அதை கொண்டு போய் சேர்ப்பார்கள். நிச்சயமாக அது தேர்தலிலே சர்வ நிச்சயமாக அது எதிரொலிக்கும். கட்சியை பொறுத்த வரைக்கும், பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மேலிடம் என்ன சொல்லுகின்றதோ அதை கேட்பதுதான் எங்களுடைய வழக்கம். மேலிடம் என்ன சொல்லுகின்றதோ அதை அதுக்கு உகந்தால் போல் தான் அத்தனை நபர்களும் நாங்கள் இருப்போம்.